வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சு வளர்த்தோம் இல்லைங்களா, அந்த அத்தி செடியை இன்றைக்கி நம்ம நிலத்தில் வைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக அந்த மாதிரி வேர் விட்டுருக்கு. செடியும் அருமையாக துளுத்துட்ருக்கு. நாம் ஏன் இன்றைக்கி இந்த வேலை எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மழை சொல்லியிருக்காங்க. இந்த மழை வரும்போது நம்ம இந்த செடிங்களை பூமியில் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே அந்த செடி சூப்பராக வளர்ந்துடும். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இதை முடிவு பண்ணி நம்ம செடி வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம நிலத்தில் பள்ளம் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? பள்ளம் எடுத்துகிட்டு இந்த பேகை பிரிக்கும் போது பார்த்து கொஞ்சம் ப்ராப்பராக கட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கேக் அதே மாதிரி வரணும். வேர் பிரிஞ்சு வராமல் இருந்தால் இந்த கேக் நம்ம அப்படியே பூமிக்குள்ளே வைக்கும்போது சூப்பராக செடி க்ரோத் ஆகும். அதே மாதிரி நம்ம கேக் உடச்சிட்டோன்னா என்ன ஆகிடும்னா, கொஞ்சம் வேரில் ஏர் ஃப்ளோ போயிடும். அப்போ கொஞ்சம் வளர்ச்சி தடைப்படும். ஓகேங்களா? பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இந்த செடி நம்ம வைக்க போகிறோம். இதே மாதிரி வச்சுட்டு நம்ம சைடில் கொஞ்சம் தொழு உரம் கொடுக்குறோம். ஏன்னா வேர் வெளியே வரும்போது கொஞ்சம் அந்த இடத்துல பொசு பொசுன்னு மண் இருந்தால் கொஞ்சம் சூப்பராக செடி ஈஸியாக க்ரோ ஆகும். அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். பாருங்கள், ஏன்னா நம்ம ரொம்ப குட்டி குட்டி பிளான்ட்டு தான் இது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி பள்ளம் தான் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப பெருசாக பள்ளம் நம்ம எடுக்கலை. பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அதே மாதிரி மண் சைடில் நாங்கள் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் ஒடிச்சு போடுங்க. நம்ம கட்டி கட்டியாக போட்டிங்கன்னா என்ன சொல்லணும்னா, ஏர் போச்சுன்னா வேர் ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வரும். அதனால் மண் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம சுற்றி கவர் பண்ணி விடணும். இந்த மாதிரி கேக் ஒடியாத மாதிரி சைடில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா செடி நம்மளுக்கு சூப்பராக வளர்கிறதுக்காக தான். நாங்கள் ஆல்ரெடி இது நாங்கள் எங்கேயும் போய் படிச்சுட்டுலாம் வரல. நாம்ளே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி செடி வச்சா நம்ம இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டது தான். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா பூனா ரெட் பாருங்கள். இது பேக் ரொம்ப லூஸாக இருக்குது. ஓகேங்களா? இது மண் நிறைய இல்லை இந்த கவரில். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கேக் ஒடிஞ்சிடுச்சு. பட் ரூட் பாருங்கள், இது வருமா வராதான்னு தெரியல. இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சரி இதையும் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். ஓகேங்களா? வச்சுட்டு இதே மாதிரி மண் பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மண் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வண்டல் மண், செம்மண், இயற்கை உரங்கள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா அதை கொடுங்க. ஏன்னா அது சூப்பராக ரூட் பயங்கரமாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த அத்திச்செடியோட ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ தான் ஜஸ்ட்டு 1 மந்த்து தான் ஆகுது. நீங்கள் கேட்கலாம், ஏன் 1 மந்த்லேயே நீங்கள் செடி இந்த மாதிரி வைக்கிறீங்க, நீங்கள் பேகை மாற்றி வச்சுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். பேகை மாற்றுறதெல்லாம் எனக்கு உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அதனால் நம்ம ஏன் ரூட் வந்துடுச்சு நம்ம பூமியிலே வச்சு விட்ருவோம், நம்மளுக்கு தான் இடம் இருக்குது, நம்ம பெருசாக வளர்த்து விற்கவா போகிறோம், நம்ம தோட்டத்துக்கு தானேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து டேரெக்டாக நடவு பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுதான் ரீசன். எனக்கு பேக் மாற்றுறது எனக்கு உண்மையாக கொஞ்சம் தெரியல. நம்ம இனிமேல் தான் அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும். இந்த மாதிரி பாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி தட்டணுங்க. தட்டி அந்த கேக் அப்படியே வரணும். அப்போ தான் அந்த கேக் ஒடியாமல் இருக்கும். ஆனால் பாட்டே உடைஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நம்மளுக்கு அந்த ரூட் இருக்கிற கேக் மட்டும் கொஞ்சம் வந்தால் சரி. பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சில இதில் 2 2 வச்சோம். இந்த பாட்டு இருந்ததெல்லாம் நம்ம அந்த 2 2 இருக்கிறதையும் நம்ம அப்படியே தான் வச்சிட்டோம், பிரிச்செல்லாம் வைக்கல. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கலை, நாம்ளே ரெடி பண்ணதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம வளர்த்த அந்த செடிகள் ஒன்று ஒரு டைப்பில் இருக்கும். ஆனால் எல்லா டைப்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த முறை இந்த வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஒரே துளிர் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நம்ம கண்டிப்பாக அந்த பேக்கில் இருந்து அந்த மண் அதுக்கான சக்திக்கு இந்த செடி வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த செடி அந்த பேக்லேயோ அந்த பாட்லேயோ வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேக் சேஞ்ச் பண்ணணும், மண் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? மண் கூடுதலில் நம்ம நிறைய விஷயத்தை சேர்க்கணும். ஓகேவா? நம்ம அதெல்லாம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே எடுத்து நடவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்போவுமே செடி நட்ட உடனே ஃபஸ்ட்டு உயிர் தண்ணின்னு சொல்லுவோம், அது கொடுத்துடணும். என்ன காரணம்னா அப்போ தான் மண் போய் பக்காவாக செட் ஆகும், கேப்லாம் இல்லாமல். அப்படி நீங்கள் தண்ணி கொடுக்கலனா என்ன ஆகிடும்னா கண்டிப்பாக அந்த சிச்சுவேஷன் இந்த பிளான்ட்டுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்காது. நம்ம தண்ணி கொடுத்தா தான் அந்த மண், பழைய மண், இந்த வெளியே நம்ம எப்படியும் பேகை பிரிச்சிட்டோம், வேர் வெளியே வந்துடுச்சு. அதெல்லாம் இந்த ஈரம், இந்த மண் போய் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த இடம் கம்ஃபர்ட்டாக செட் ஆகும். அதனால தான் நம்ம தண்ணி கொடுக்கறது. எந்த பிளான்ட் வச்சாலும் நிறைய கொடுத்துறாதீங்க. ஓகேவா? இந்த மண் இந்த கேப்லாம் இல்லாமல் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி கொடுத்தா சரி. மண் ஊறி செட் ஆகணும், அவ்வளோதான்.
பார்த்தீங்கன்னா நல்ல மழை தூறலுங்க, லைட்டாக தூறல் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா செடி பாருங்கள் பளபளன்னு இருக்குது. நல்ல வெயில் ஒரு பக்கம். அந்த நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கிளாரு. ரொம்ப அருமையாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டர்க்கி. ஓகேங்களா, டர்க்கியில் ப்ரௌன். இது டர்க்கி ப்ரௌன் அத்தி. ஓகேங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரௌன் கலராகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி முன்ன வீடியோலாம் போட்டிருந்தேன் நான். இது வந்து என்னென்னா ஒரு மாதிரி மெரூன் கலர் சொல்லும், மெரூன் ப்ரௌன் அந்த மாதிரி கலரில் இருக்கும். இது வந்து பிங்க் கலர் வராது. ஃப்ரூட் இருக்கிற காய்க்கும் வரும்போது ஃப்ரூட்டுக்கும் கம்ப்ளீட்டாக சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். செடி வந்து நம்ம இங்கேருந்து தான் கட் பண்ணோம். இது வந்து நம்ம பவர் வீடரில் ஓட்டும் போது சைடில் இந்த கிளைகள்லாம் கட் ஆகிடுச்சு. சிலது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரூட் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் மண்ணில் வந்து இந்த ஒரு பிளான்ட் இருந்தாவே இந்த மாதிரி மண்ணில் வளைச்சி விட்டிங்கனாவே உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு ரூட்லாம் வந்து வந்துடும். ஆனால் இது வந்து அவ்வளோ நாள் ஆகலை, இப்போ தான் நம்ம ஓட்டணும் இல்லையா, அதனால இன்னும் ரூட் ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் நான் எடுத்து விடுறேன். இதெல்லாம் கட் பண்ணி தான் விடணும். ஏன்னா இந்த செடி ஃபிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூனிங் பண்ணிவிட்டு அந்த துளிர் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது தான், அத்தியை பொறுத்த வரைக்கும் துளிர் வந்தால் தான் காய்க்கும். ஓகேங்களா, இலை வரும்போது 4 இலைனா 4 காய் இருக்கும். அப்படி தான் இலை வந்து அதுக்கப்புறம் விழுந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த ஃப்ரூட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் செடி வளர்த்ததில் பார்த்திங்கன்னா பூனாரிடன் டர்க்கிக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த டர்க்கி வந்து நல்ல ஈஸியாக வந்து என்ன பண்ணுது, இந்த நான் சொல்கிற இந்த செடி கட் பண்ணி வச்சதில் சூப்பராக வந்துச்சு. பாருங்கள் மண்புழு தாங்க, ஃபுல்லாக மண்புழு. ஏன்னா நம்ம நிறைய வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா மண், அதனால் நிறைய பெரிய பெரிய மண்புழுலாம் இருக்குது. உழவனை நண்பன் இல்லையா, அதனால் வந்து அவரை கொஞ்சம் பத்திரமா வைக்கணும். நம்ம இதே கெமிக்கல் எதனா பூச்சி மருந்து போட்டிருந்தோன்னா செடி நல்லா வந்திருக்கும், பட் மண்புழுலாம் இறந்து போயிட்டுருக்கும். அதனால் நம்ம அப்படி பண்ணல. ஓகேவா, நம்ம இயற்கை முறையில் தான் செடி வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். நாள் போக போக பார்க்கலாம் இந்த செடிங்களாம் எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கேக் வந்து ஒடியாமல் வைக்கணும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகேவா, உங்களுக்கு இதை பற்றி எதனா டவுட் இருந்தாலும் சரி, இல்லை நான் செய்கிறதுல உங்களுக்கு எதனாவது இல்லை வேறு மாதிரி இப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி எதனா ஐடியா நீங்கள் எனக்கு சொல்கிறதா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, டெய்லியுமே ஒரு நாளும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. நாம்ளாக பாருங்கள், இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி கொண்டு போயிட்டுருக்கோன்னு. செடி வந்து கண்டிப்பாக மழை சொல்லியிருக்கா, மழை தூறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்மளுக்கு மழை கண்டிப்பாக வருது. இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி இருந்து ஒரு செடி இது வந்து கட் பண்ணி வச்சோம், அப்படியே பற்றிக்கிச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நீங்களே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, இந்த செடி பாருங்கள் சும்மா கட் பண்ணி வச்சது வந்துடுச்சு. இதுதாங்க அதிசயன்றது. ஓகேங்க, தேங்க்யூ.